வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் டிவி சேனல் நேயர்களுக்கு நாளும் கோளும் நல்லது செய்யும் என்பதற்கு இணங்க ஒவ்வொரு நாளும் நவகிரகங்களுடைய ஆசீர்வாதத்துடன் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் இந்த நாள் மட்டுமில்ல எல்லா நாளும் சிறப்பாக இருக்கணும், நேயர்களுக்கு மட்டுமல்ல இந்த லோகத்துக்கும் அப்படிங்கிற அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய ராசி பலன்கள், நல்ல நேரம், அப்புறம் ஒரு வழக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துணுக்கு மற்றும் பல நிகழ்ச்சிகளை பார்ப்போம். வாருங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். சிறப்பு நிகழ்ச்சியாக ராசி பலன் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி சில தெய்வ சம்பந்த வழிபாடு துணுக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய நிகழ்வில் நவக்கிரக வழிபாடு. நவக்கிரக வழிபாடு அப்படின்னா நவக்கிரக ஆலயங்களுக்கு செல்வது மட்டும் இல்லாமல், நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது மட்டும் இல்லாமல், வேறு என்ன நவக்கிரகத்தில் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிறப்பு பதிவு. எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் விநாயகர் இருப்பார். அதே போல் நவக்கிரகத்தை வழிபாடு பண்ணணும்னா அதற்கு முன்னாடி நவகிரகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி விட்டு தான் நவகிரகத்தை வழிபாடு பண்ணணும். அதே போல் நவகிரகத்தை வழிபாடு பண்ண பிறகு அவாவா தசாபுத்திகள் அந்தாரங்கள் அவருடைய ஜாதகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களை வலம் வந்து விளக்கு ஏற்றி அர்ச்சனையெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ண பிறகு மீண்டும் விநாயகரை வணங்கிட்டு வந்தால் தான் நவகிரகனுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஸோ இப்போ முன்ன மட்டும் வணங்கிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு திருப்பி விநாயகரை வணங்காமல் வரக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த நவகிரக வழிபாடினுடைய முக்கியத்துவம். ஸோ விநாயகரை வழிபாடு பண்ணும் பொழுதே நவகிரகங்கள் எல்லாம் விநாயகர் அவருடைய அவயத்தில் அணிஞ்சிருக்கிறார். நம்ம ஒரு பாட்டிலே பார்த்துருப்போம். ராகுவை பூனலாகவும் கேதுவா அருணாகராகவும் சுக்கரனை தொடையிலையும். அதே போல் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிட்டு விநாயகரை வணங்கிட்டு வரும் பொழுது நவகிரகங்கள்னால் ஏதாவது தோஷம் இருந்தால் அது முற்றிலும் நிவர்த்தி ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த வழிபாடுகளை வச்சாங்க. ஸோ இனி நவகிரக வழிபாடு பண்ணும் பொழுது முன்னே விநாயகரையும் நவகிரகங்களை வழிபாடு பண்ணிவிட்டு பின்னே விநாயகரை வணங்குறது உத்தமம். கிரக தோஷம் ஏற்படாது. ஜாதகத்தில் கிரகம் இருந்தாலும் தோஷம் நிவர்த்தியாகும். இன்றைய நாள் 22/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை, கட்டக மாதம், கிருஷ்ம ருது, தட்சிணாயன காலம், பராப வருஷம், ஆடி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:21 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 9:21 வரை அஷ்டமி, பின்பு நவமி திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:21 முதல் பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. மேசராசி நேயர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு உண்டு. லாபம் இரட்டிப்பாகும். இன்றைக்கி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பலன் கொடுக்கும். அதே நேரம் மேசராசிக்காரர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும், வீடு வாசல் கட்டி கொண்டு இருந்தால் அதற்கு செலவினங்கள் கூடுதலாக இருக்கிறேன் மயங்கி தயங்கினவங்களுக்கு திடீர்னு ஆஃபர் மூலயமாக அந்த செலவினங்கள் குறையக்கூடாது. செலவினங்கள் குறைந்தாலே லாபம் தானே. அந்த மாதிரி அற்புதமான அமைப்பு உண்டு. தன்னுடைய தம்பி மகன் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் மூலிமா தொழில் துறையை ஆரம்பிக்கிறதுக்கு, அது மூலிமா தொழில் துறை தொடங்குறது, அது மூலியமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கிறது. லாபம் மட்டும் இல்லாமல் இரட்டிப்பு லாபம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. வைத்திய செலவினங்கள் குறையும். தாயார் மூலயமாக திடீர் பொருளாதார வரவு உண்டு. மனைவிக்கு வேண்டிய நகைகள் அல்லது அணிகலன்கள் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய நாளும் இன்றைய தினம் உண்டு.
ஏன்னா மனைவி மகிழ்ச்சியாக இருந்தாலே அது லாபம் தானே. அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இந்த மேஷ ராசிக்கு இன்றைய தினம் திகழ்கிறது. இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் வழிபாடு மேஷ ராசிக்கு மேலும் லாபத்தை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக சிறு சிறு தொய்வு நிலை உடம்புல இருந்ததும், கால் வழியில் அவஸ்தைப்பட்டதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை தொடங்கியும் அது விறுவிறுப்பு இல்லாமல் இருக்குதே அப்படின்னு குழப்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தன்மை மாறி நலமும் வளமும் பெறக்கூடிய தன்மை உண்டு. மாலை 12 மணி 21 நிமிஷத்துக்கு மேலே அபிவிருத்தியும் உடல் நலனும் உள்ள நலனும் சிறப்பு பெறக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் தெரிகிறது. இன்றைய தினம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதுனால புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதுசாக சீட்டு ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பது எல்லாமே நன்மை பயக்கும். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு பண்ணுவது மேலும் சிறப்பு பெறும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இந்நாள். மிதன ராசி நேயர்களே, உடலில் அயர்வு சோர்வு ஏற்படும். ஒரு வகை சலிப்புத்தன்மையுடன் மாலை 5 மணி முடிக்க இருக்கும். போதுமான ஓய்வு தேவை. சமீப காலமாக அலைந்து கொண்டிருந்தது பொருளாதார நெருக்கடி, எண்ணெய காரங்களில் செயல்திறன் இல்லாமல் இருந்து இப்போ திடீர்னு நல்ல இன்ப செய்திகள், நீங்கள் சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடியது, வாக்குஸ்தானம் பலிக்கக்கூடியது, இன்று எண்ணற்ற விஷயங்கள் நடைமுறையில் இருந்தாலும் உடலில் சோர்வு தன்மை கொடுக்கக்கூடிய கிரகநிலையில் இருப்பதால் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது, இன்று முழுவதும் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுப்பது, ஓய்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோன்லேயே இருக்கக்கூடாது, கடந்து முழுவதும் ஓய்வு கொடுப்பது பின்வரும் காலங்களில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பலம் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் இது மிதனராசியில் கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் பொருந்தும் என்றாலும் கூட சோர்வும் அயர்வும் மாலை 5 மணி முடிக்க நீடிக்கும். மண்டக்காடு பகதி அம்மன் வழிபாடு மிதன ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேர்களே, கட்டும் செலவினங்களாக இருக்கும். ஒரு பைப்பு ஒழுகுதேன்னு போய் தொட்டிங்கன்னா பெரிய செலவாயிரும், ஒரு டியூப்லைட் ஒழுகுதேன்னு பார்த்தா பெரிய செலவாயிரும். அதனால் செலவினங்களை சுப விரயஸ்தானமாக மாற்றுறது அல்லது கூடுமான முடிக்க இன்றைக்கி பர்ஸை எடுக்காமல் இருக்கிறதே உத்தமம். எந்த வகையிலையாவது ஒரு செலவு காத்து கொண்டு இருக்குது, அது தேவையில்லாத விரயமாகி அது மூலயமா மன கஷ்டம் வந்து அது மூலயமா சண்டை சச்சரவு உருவாக காலநிலைகள் மாலை 6 மணி 17 நிமிஷம் முடிக்க இருப்பதால் செலவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த செலவை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது, அதே நேரம் அந்த செலவினங்களை சிக்கனமாக செய்வது, தேவையாக குறிப்பறிஞ்சு செய்வது, அகலக்கால் வைக்காமல் இருப்பது, இது கடகராசிக்காரர்களுக்கு செலவை குறைப்பது மட்டும் இல்லாமல் அந்த செலவை ஈடுகட்டுவதற்கு பின்னாடி போராடக்கூடிய தன்மை இருக்காது என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இருக்கும். இவர்கள் இன்றைய தினம் கருப்பண்ணசாமி வழிபாடு பண்ணுவது, கருப்பண்ணசாமியை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது செலவையும் குறைக்கும், மனதையும் கட்டுக்குள் வைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய சிறப்பான நாள். சிம்மராசி நேயர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றமும் நிம்மதியும் கொடுத்தாலும் அதிகமாக வேர்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு வகை இடது காலில் வலிகள் இருக்கிறது, அப்பப்போ அலர்ஜி ஏற்படக்கூடியது, கால்லாம் அரிப்பு, கருப்பாக வரக்கூடிய தன்மை, சளி பிடிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு நீடிக்கும் என்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது, ஏற்கனவே மாத்திரை கொடுத்ததை நானாக வாங்கி சாப்பிட்றேன்னு மேதாவித்தனமாக செய்யாமல் இருக்கிறது, அது போதுமான ஓய்வு இருக்குது, குளிர்ந்த பானங்களை அவாய்ட் பண்ணுவது, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உடல்நிலையில் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு வந்தாலே எல்லாம் சிறப்பு பெறும். அதே நேரம் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் இல்லாமல் தன்னுடன் பிறந்தவர்கள்ட்டையும் இரக்கம் காண்பது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் தன் இரத்த பங்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு தான் அந்த பரிவும் இறக்கும் முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். உணர்த்தக்கூடியதான் இன்றைய தினம். சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலையிலையும் மனநிலையில் தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடியதும் சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். இன்றைய தினம் சித்தி புத்தி விநாயகர் வழிபாடு பண்ணுவது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே கிடப்பில் இருக்குது சார், கிணத்துல போட்ட கல்லாம் மிதக்குதுன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நாள் அமைதியாக இருங்கள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்லுங்கள், இயற்கை பார்க்கு பூங்கா என்று போய் இருங்கள். மூச்சு சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஏற்படும், மூச்சு விடுறதில் அல்லது மூக்கில் அலர்ஜி இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பிரணவ யோகா தியானம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும்.
ஆலயங்களுக்கு நிதானமான வேகத்தில் நடந்து செல்வது ஒரு உடலில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை வெளியேற்றும், ஆண்டவனுடைய அருள் கிட்டும் என்பதை உணர்ந்து கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கி கூடுமான அளவு அமைதி காட்பது மேன்மை பெறும். எல்லா விஷயத்திலையும் வாக்குலையும் சரி, உணவு முறையிலையும் சரி, பிறர்கிட்ட பேச்சும் பொழுதும் சரி, நம்மளுடைய செலவு பண்ணுறப்பையும் சரி, தன்னை யார் பேசினாலும் சரி, சந்திராஷ்டமம் இல்லை, ஆனால் அமைதி காட்பது நன்மை பயக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ நாள் தானே வீட்டுக்குள்ளே இருப்பது, நான் ஏதாவது போய் செஞ்சிடறேன், நான் சாதிச்சிருவேன்னு சொல்வதற்கு உகந்தது இல்லை. இன்றைய தினம் எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய தினமாக இருக்கும். அதனால் அது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நன்மையாகவே இருந்தாலும் கூட ஊரார் பேச்சை கேட்குறோமோ இல்லையோ, உறவினர்கள் பேச்சு, உற்றார் பேச்சு, மனைவி பேச்சை கேட்கணுங்கிற ஒரு அமைப்பு சில இடர்பாடுகளை குறைக்கும். அதனால் செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து நடைமுறைப்படுத்துவதற்கு 1 நாள் 2 நாள் அவகாசம் எடுப்பது நன்மை பயக்கும். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இனிமேல் படிப்படியாக தொழில் துறையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இனி சிறிது காலத்துக்கு அலைச்சலை குறைப்பது நன்மை பயக்கும். வேலை வாய்ப்பில் காத்திருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த நேரமும் வேலைக்கு கிளம்பக்கூடிய அமைப்பு உண்டு. அதன் மூலிமா பொருளாதார வளர்ச்சி உண்டு. பிள்ளைகள்னால இது வரக்கூடிய இடர்பாடுகள் குறைஞ்சி இன்ப செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்காலமாக இன்றைய தினம் சிந்திங்கள். செயல்பாடை 1-2 நாள் தள்ளி வைப்பது உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத மனக்கவலை வரும். பிள்ளைகளை நினச்சி சரியாக படிக்கல, நல்லா மார்க் வாங்கல, தனியாக இருக்கிறான், இப்படி தேவையில்லாத இனம் புரியாத கவலைகள் சூழக்கூடிய கட்டமாக இருப்பதனால் இறைவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது, குறிப்பாக முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது, வேல்மாறன் புஸ்தகம் படிப்பது, வேல் வழிபாடு பண்ணுறது, கந்தசஷ்டி படிப்பது, இதெல்லாம் கவலையை நீக்கக்கூடிய ஒன்று. இன்றைய தினம் மனம் கவலை கொள்வதற்கு தேவையில்லாத கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பக்கத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதும் கவலையை நீக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி படிப்படியாக முன்னேற்றம் இருந்தாலும் வேகத்தை குறைக்கணும், படபடப்பை குறைக்கணும், உடன் பிறந்தவரோடு அனுசரித்து போகணும், எதையும் சகிப்புத்தன்மையை கூட்டிக்கணும். தெய்வ வழிபாடு முக்கியமாக இருந்தாலும் அடியார்களுக்கு வழிபாடு பண்ணணும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது இனம் புரியாத கவலைகள் நீங்கும், மனம் மகிழ்ச்சி கொள்ளும், தெய்வ ஆற்றல் பெருகும், தெய்வ அனுகூலத்தினால் மனம் மகிழும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் திகழ்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயமும் கையெழுத்தாயின்னு நினைக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நிற்கிது சார், அல்லது இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொன்னாங்க வரல சார், இப்படி ஏதாவது ஒரு வகை மனதில் அச்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இன்றைய தினம் இருப்பதனால் மதியம் 12 மணிக்கு மேலே ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது முடிக்க பொறுமை தேவை. ஏற்கனவே பொறுமையாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்யுங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு சொல்கிறது உடனே நடக்கலை அப்படிங்கிறக்காக மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டு. சுய தொழில் ஆரம்பித்து மென்மேலும் பெருகக்கூடிய தன்மை உண்டு. ஆள் போல் தலைத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, பிள்ளைகள் ஸ்தானம் நல்லா இருக்குது, மனைவி ஸ்தானத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கும். வெகு விரைவில் அதெல்லாம் சிறப்பாகக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்குது. சுசீந்திரம் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபாடு பண்ணுவது, பின்னாடி வீட்டு பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுன்னா சுசீந்திரனுக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு செயல்திறமும் அச்சத்தை தவிர்ப்பும் ஆனந்தத்தை பெருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. மகர ராசி நேயர்களே, நெடுநாட்களாக இடப்பெயர்ச்சி கேட்டிருந்தீங்க, அல்லது சம்பள உயர்வு கேட்டிருந்தீங்க, அல்லது வீடு வாசல் மாற்றணும், அல்லது உங்களை மனைவிக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு வேலையை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அல்லது வீடு வாசல் மாறினதுலேருந்து ஏதோ செலவினமாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை உணர்ந்து கொண்டவங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடியது. உதவி ஒத்தாசை கிடைக்கக்கூடியது. உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர் மூலயமாவும் உதவி கிடைச்சி அதனால் அபிவிருத்தி பெறக்கூடிய அற்புதமான நாளாக என்னால் இருக்குது. நான் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேன் சார், கேட்க வேண்டியதில்லை. அவங்க பண்ணக்கூடிய உதவியை மனதால் அது ஆறுதல் சொன்னாலும், அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும், பொருளாதார உதவி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம் இல்லை, சற்று பொறுங்கள். பின்வரும் காலத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கிறது.
ஸோ இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக, உணர்த்தக்கூடிய நாளாக இந்நாள் இருக்குது. கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் திடீர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு, உங்களை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறதுக்கு, அல்லது தொழில்துறை திறப்புறது, வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு, இப்படி எண்ணற்ற பல விஷயங்கள் நடைமுறைக்கு இருக்குது. காலை 10 மணி 21 நிமிஷத்துக்கு மேலே இது நடைமுறைக்கு வரும். ஸோ ஆதரவு கரம் நம்ம கேட்குற காட்டிலே ஆதரவு கரம் நீட்டுறவங்ககிட்ட நாணயமாகவும் பக்குவமாகவும் பழசெல்லாம் மறந்து, கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ரோலிங் பண்ணாமல் இருந்தாலே சிறப்பு பெறலாம். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுத்து, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குற குறைங்க. இன்றைய தினம் காலை 10 மணி 29 நிமிஷத்துக்கு மேலே ஆதரவு கொடுக்க வர்றவங்ககிட்ட வெளிப்படையாக பேசுங்க, அவங்களுடைய ஆதரவை பெறுங்க. அவங்களுடைய நம்ம செயல்கள் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துறதுக்கு கிரகங்கள் சாதமாக இல்லை, அவங்க மூலியமாவது அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி காணுவோங்கிற ஒரு பக்குவத்துக்கு வாங்க. அற்புதமாக இருக்குது. பெண்களுக்கு சிறப்பு மிகுந்ததாக இருக்குது. எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, எது நினச்சாலும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள், இந்த மாதம், இனி வரக்கூடிய ஆண்டு எல்லாம் சிறப்பு பெற இன்றைய தினம் அடிக்கொள்கிறக்கூடிய சிறப்பான அமைப்பு உள்ளது. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு மேலும் வெற்றியை பெருக்கி கொடுக்கும் என்பதை உணர்த்தும் நாள். மீனராசி நேயர்களே, ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் பேச்சை கொடுத்துட்டோம், அவங்கள அன்றைக்கி வந்துட்டோம், ஏதோ ஒரு உறவு முறையில் இருக்கட்டும், இதுக்கு இன்றைக்கெல்லாம் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு அச்சம் கொள்ள தேவையில்லை. தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேணாம். ஏற்கனவே பொன்னதுலேயும் கண்ணும் கருத்துமாக பாருங்கள். அலைச்சல் அதிகரிக்கும், கால் வலி இருக்கும். 1க்கு 2 தடவை அலைஞ்சாதான் பொருளாதார வரவு உண்டு. யாருக்கும் வாய்மொழியில் கூட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடாதீங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. இரவு பயணத்தை குறைங்க. ரொம்ப லாங் டூர் போகிறதுனா அந்த 1 மாதம் 2 மாதம் தள்ளி போடுங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா பயம் கொள்ள தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்த கிரக நிலையில் உணர்த்துது. இன்றைய தினம் பிரதானமாக அம்பாள் வழிபாடு பண்ணுறது ஆக்கமும் ஊக்கமும் மனதுக்கு தைரியத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் ஆக்கமும் ஊக்கமுங்கிறது, ஆக்கம்னா செயல்திறன், ஊக்கம்னா துணிந்து செய்யக்கூடியது. அதில் சில குழப்ப நிலைகள் இருக்கிறதுனால அம்பாளுடைய அனுகிரகத்தினால அதெல்லாம் வெல்லலாம். அப்படிங்கிறனால அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு செல்லுங்கள், ஆனந்தத்தை பெறுங்கள் என்று உணர்த்தக்கூடிய சிறப்பான நாள் இது. ஆக 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்கும் பொழுது, மாதத்தின் இறுதி பகுதியை நெருக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் இறுதி அல்ல. ஜோதிடம்ங்கிறது முகத்தை காட்டும் கண்ணாடி. நம்மளை எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதை நம்ம குலதெய்வத்தின் அருளால், நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளால் எப்பவும் வெல்லலாம். அந்த வெல்வதற்கு பாக்கியம் சேனல் துணை இருக்கும் என்று சொல்லி, இன்று மட்டுமல்ல நாளையும் நிகழ்ச்சி தொடரும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நன்மையே நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்குநாதர் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.